அனுரகுமார திசாநாயகாவின் இந்த என்பிபி அரசாங்கம் சார்பில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராகியுள்ள இளங்குமரன் என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற சட்டவிரோதமான மணல் அகழ்வு மற்றும் கல்லகழ்வுகளை நிறுத்துவதற்கான அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளார். குறிப்பாக சாபகச்சேரி பகுதியில் இருந்து சட்டவிரோதமான முறையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட கற்களை எந்தவிதமான அனுமதி பத்திரங்களும் இல்லாமல் திருகோணமலையில் உள்ள சீமந்து தொழிற்சாலைக்கு எடுத்து செல்லுகின்ற போது அதனை தடுத்து நிறுத்தி அந்த சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களை அவர் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். நேற்று இரவு நடந்த இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக தகவல்கள் என்ன என்று பார்க்கும்போது, கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த பாராளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் என்பவருக்கு சாபகச்சேரி பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஒரு கோரிக்கையினை விடுத்துள்ளனர். குறிப்பாக அங்கு சட்டவிரோதமான மணல் அகழ்வுகள் மற்றும் கல்லகழ்வுகள் நடைபெறுவதாக அவருக்கு ஒரு முறைப்பாட்டினை பதிவு செய்திருந்தனர். இதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் சம்பவ இடங்களுக்கு, அதாவது மண் அகழ்வு நடைபெறுகின்ற அல்லது கல்லகழ்வுகள் நடைபெறுகின்ற இடங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அது சம்பந்தமான மேலதிக தகவல்களை தேடி அறிந்து கொண்டுள்ளார். அதன்படி இங்கிருந்து அகலப்படுகின்ற மணல்கள் கல்லுகள் வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதனை அவர் உறுதி செய்துள்ளார். இதன் அடிப்படையில் நேற்று இரவு யாழ்ப்பாணத்திலிருந்து இவ்வாறு சட்டவிரோதமாக அகலப்பட்டிருந்த கற்களை அனுமதி பத்திரம் இல்லாமல் திருகோணமலை மாவட்டத்துக்கு கொண்டு செல்லுகின்ற வாகனம் ஒன்றினை அவர் அடையாளம் கண்டுள்ளார். அதன் அடிப்படையில் அந்த வாகனத்தை யாழ்ப்பாணத்தில் இருந்து பின்தொடர்ந்து சென்றிருந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர் சாபகச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக அந்த வாகனத்தை இடைமறித்து அதனை சோதனையும் செய்துள்ளார். இதன்போது எந்த விதமான அனுமதிகளும் இல்லாமல் திருகோணமலையில் உள்ள சீமந்து தொழிற்சாலைக்கு இங்கிருந்த கற்கள் அகழ்ந்து எடுத்துச் செல்லப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் சாபகச்சேரி போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரிக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்திருந்த போலீசார் அங்கு சோதனைகளை மேற்கொண்ட பின்னர் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்துள்ளனர். அதற்கு மேலாக அந்த வாகனத்தினை செலுத்தி வந்திருந்த சாரதியினையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இவ்வாறான ஒரு அதிரடி செயற்பாடுகளின் ஊடாக ஒரு சட்டவிரோத செயற்பாட்டை தடுத்து நிறுத்தியிருந்த பாராளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் அந்த சம்பவம் முடிவின் ஊடகங்களுக்கு கருத்தினையும் தெரிவித்திருந்தார். அவர் தெரிவித்திருந்த கருத்தினை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். எப்படி கொண்டு வராங்க சிட்டி இல்லையா சிட்டி இல்லையா சிட்டியா சிட்டி இடம் කණජද්‍රව්‍ය මහජනයාට විකිණීම පිණිස නැතහොත් අඩක් නිම වූ හෝ ඒ කියන්නේ මේ අර පොළවෙන් ගන්න ගැල්ලමේ කොටස් කරන අඩක් නිම වූ හෝ නිෂ්පාදන වල අන්තර්ගත කිරීම පිණිස සකස් කිරීමෙන් පසුව ඒ කණජද්‍රව්‍ය මිලට ගන්නා තැනැත්තුක ඒ කණජද්‍රව්‍ය වෙළඳාම් කිරීම සඳහා වෙළඳාම් කිරීම පිණිස බලපත්‍රයක් දැරීම අවශ්‍ය නොවිය යුතුයි කියලා. මේක මෙයා ගාව තියෙන ෆොටෝ එක මේක පොඩ්ඩක් හොයලා බලන්නම් මම. මේකේ තියෙන විදිහට මේක ඩස් තමයි. නෑ නෑ මට සර් කියන එක හරි. මේකේ දෙන ඩස්ට් එක තියෙනවා. ඊට අමතරව මේ තියෙන මේ තියෙනවා ඊට අමතරව වෙනස නැතහොත් අඩක් නිම වූ. ඒ කියන්නේ සම්පූර්ණයෙන්ම මිනිසුන්ගේ පරිභෝජන මේකට සකස් කරපුවා හරි අඩක් නිම වූ හෝ කියලා.
මේ තියෙන්නේ මේ සම්බන්ධයෙන් දාපු මෙයාගේ තියෙන ડોකියුමන්ට්ස් මම මේ තාම මේ මහේස්ත්‍රාත් උසාවියේ දාපු මේකක් කොහෙද කැපිටි ගොල්ලේ යාපනයෙන් යාපන තිබුණා. රූට් පොමිට එක මේ වවුනියාවෙන්ද බවුනියා. මාතෙන් විතර කියන්නේ සර් මේ ෆැක්ටරි කොයි තියෙන්නේ? ෆැක්ටරි කොයි දෙන්නේ? සෝනවල සීමේ. මේ ෆැක්ටරි මේ ක්ලයින්ටින් නම. ඔකේ. මේක ෆැක්ටරි යාපන. යාපන. කොයිද? ආරගල් මට ආරගල් මඩ නෙමෙයි සල්ලිනේ. සාවචරි කොයි දෙන්නද අරන් ගියේ රෝ මැටීරියල් එකේ ආරගල් මඩ නෑ. කොයිද ගත්තේ මේ රෝ මැටීරියල්? රෝ මැටීරියල්. රෝ මැටීරියල් අර කල්ල සුදු කල්ලක කොයිද ගත්තේ? එක ක්‍රසර් තියෙන නම්බර් දැන් ඒ ඉතින් අපි දන්නේ කොහෙන් ගේනවද කියන්නේ අර කීප් කනක තන් ඔන්න දෝරට පිටු. ලෝයර් අර ටැබ්ලට් වලින් තියෙන පොඩ්ඩක් මට දෙන්න ඒක ටැබ්ලට් එකක් තුන තියෙනවා මේක තමයි පොඩ්ඩක් කියව ගන්න දෙන්න සේක ට්‍රාන්ස්ලේටර් තියෙනවද ආම සිංහල තමිල් වලට ට්‍රාන්ස්ලේට් වෙන්නේ නැහැ පැහැදිලි ශෛලියේදී මම කියන ට්‍රාන්ස්ලේට් කරන්න அந்த இதை சொல்ற டஸ்ட்பின் அந்த கல்லில் என்ன அந்த போட்டோவில் இருக்கிறது இது கல் சாவச்சேரி மக்களுக்கு வேண்டுகோளுக்கு இணங்க 2 கிழமைக்கு முதல் சாவச்சேரி இவ்வாறான மணல் அகழ்வுகள் கல் அகழ்வுகள் நடைபெறுவதாக மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த இடங்களை சென்று பார்வையிட்டு அதன் நிமித்தமாக நாங்கள் இதை எங்கு கொண்டு செல்கின்றார்கள் என்று தீர்மானிப்பதற்கு இதற்காக பல நாட்களாகவும் ஆராய்ந்து அதன் பிறகு சாவச்சேரி மக்களின் வேண்டுகோளுக்கு இன்றைய தினம் சாவச்சேரி மக்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து செல்வதாக எமக்கு கூறியிருந்தார். அதே நிமித்தம் நான் இரவு 10:30 மணியளவில் இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் அடியில் நிறுத்தி இதை பரிசோதித்த போது அது யாழ்ப்பாணத்திலிருந்து செல்லும் கனிய கல் ஆன அந்த கல்லை ஏற்றி கொண்டு பொமிஷன் இல்லாமல் ரூட் பெர்மிட் இல்லாமல் திருகோணமலைக்கு சீமெந்து ஃபேக்டரிக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்திருந்தார். அதே நிமித்தம் உடனடியாக சாவச்சேரி போலீசினரை நாடி அவர்களிடம் இந்த வாகனத்தை இன்றைய தினம் ஒப்படைத்துள்ளேன். ஏனென்றால் நமது பிரதேசத்தில் நான் சென்ற சமயம் சாவச்சேரிக்கு சென்று பார்வையிட்ட போது உண்மையாக 10-15 அடிக்கு மேலான ஆழங்களை தோண்டி இவ்வாறான மணல் அகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. இதை இன்றைய தினம் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அன்று திசாநாயக்கா தோழர் அவர்களும் கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளார். கிளீனிங் ஸ்ரீலங்கா என்பது இந்த பிரதேசத்தை அழகுபடுத்துவது மட்டுமில்லை, எதிர்காலத்துக்கு இந்த கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற எதிர்கால சந்ததிக்கு இந்த நாட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இவ்வாறான ஆழமான மண் அகழ்வு நடைபெறும் பட்சத்தில் எதிர்காலம் காலத்தில் சாவச்சேரி பிரதேசமானது உப்பு நீர உகந்த நீராக மாறும். அதனால் நாங்கள் எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம். முன்னே அரசியல்வாதிகள் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றோம். ஏனென்றால் இவ்வாறு அகலும் போது சாவச்சேரியிலிருந்து பிரதேச உறுப்பினர்களும் கண்டும் காணாத வகையில் இருந்தனர். நாங்கள் கண்டிப்பாக இந்த சாவச்சேரி மக்களை மீட்டு எதிர்கால சந்ததிக்கு இந்த சாவச்சேரி மண்ணை மீட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் எமது ஆட்சி காலத்தில் கடமையை பெற்றுள்ளோம். இவ்வாறான கருத்தினையை பாராளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் தெரிவித்திருந்தார். மேலும் இது சம்பந்தமான மேலதிக நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொள்வார்கள் என்றும் இந்த சட்டவிரோதமான செயற்பாடு, அதாவது யாழ்ப்பாணத்தில் இருந்த கற்கள் திருகோணமலைக்கு கொண்டு வந்திருந்த செயற்பாடானது எவ்வளவு காலம் நடைபெற்று வருகின்றது, இதற்கு பின்னணியில் இருக்கின்ற நபர்கள் யார் என்பது சம்பந்தமான முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற தகவலையும் அவர் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தார். மேலும் சாவகச்சேரி உட்பட தென்மராட்சி பகுதியில் நடைபெறுகின்ற இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக அப்பகுதி மக்களால் இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களிலும் இவ்வாறான ஒரு அதிரடி நடவடிக்கைகள் ஊடாக அவர் இந்த சட்டவிரோதமான செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். அவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் போது அதையும் எமது தளத்தினூடாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுபோன்று இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.